கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 5:8, மேத்யூ 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாரு தேவனை தரிசிக்க முடியும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். இதை 15வது சங்கீதத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இது எழுதப்பட்டிருக்கிறோம். முதல் 2 வசனங்கள் பாருங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்ப என்ன, ஒரு சுத்தமுள்ள இருதயம் உள்ளவங்க தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க தான் சந்தோஷமா இருக்கிறவங்க, அவங்க தான் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனை சந்திக்கக்கூடிய, தேவனை தரிசிக்கக்கூடியதாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 24வது சங்கீதம் 4வது வசனம், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாத, எப்படி தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இங்கேயும் முதல்ல என்ன கேள்வி கேட்கிறாரு? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அப்போ இது திரும்ப திரும்ப நம்ம என்ன பார்க்குறோம்? அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும், யார் ஒரு சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும், தேவனை முகமுகமாய் காண முடியும். அவர்கள் தான் சந்தோஷமா பாக்கியமா இருப்பாங்க. அவங்களால தான் பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அப்போ என்ன, ஒரு பரிசுத்தமா எல்லாவற்றிற்கு மேலாக நீங்க ஒரு சுத்த இருதயம் உள்ளவர்களாய், சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற, உண்மையை அப்படியே பேசுகிறவர்களாய், அதாவது நீங்க மனசுல ஒன்று வைத்து விட்டு வாயில் இன்னொரு பேசாம, எப்பொழுதுமே ஒரு சுத்த இருதயத்தோடு இருக்கும்போது உங்களுடைய வாயின் வார்த்தையும் உங்களுடைய நடக்கையும் சரியாக இருக்கும். அப்பொழுது நீங்க பாக்கியவான்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க தான் தேவனை பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடியதா. இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம்னா, ஸ்தேவானை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரம் 55, 55, 56 பார்க்கும்போது, அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஸ்தேவான் ஒரு சுத்த இருதயத்தோடு இருக்கும்போது அங்க தேவனை தரிசித்து தேவகுமாரன் நிற்பதையும் காணக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப யாரு சுத்த இருதயம் உள்ளவங்க தான் தேவனை தரிசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் இருப்பாங்க. ஸ்தேவான் அதற்கு உதாரணத்தை பார்க்கிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப நம்மளுடைய நீதி கந்தலான அழுக்கு துணிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம கிட்ட ஒரு நன்மையான காரியம் எதுவும் இல்லைங்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்ம எப்படி தேவனை தரிசிக்க முடியும்? அதாவது ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்றவனுக்கு என்ன அடையாளம்னா, நம்முடைய பழைய இருதயம் போய் நமக்கு ஒரு புதிய இருதயம் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம ஆவியில மரித்தவர்களாக இருந்தோம், இன்றைக்கு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு புதிய ஆவி கொடுக்கப்படுகிறது, ஒரு புதிய இருதயம் கொடுக்கப்படுகிறது. முன்னாடி நம்முடைய சுயத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போ நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்காக வாழ்கிறோம். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இருதயமோ, நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஆவியும் யாரோடது? தேவனுடையது. அப்போ நம்முடைய இருதயத்தில் என்ன, எந்த ஒரு கலப்படமோ, எந்த ஒரு நஞ்சோ, எந்த ஒரு காரியமோ இல்லாமல் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் ஒரு சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்போ நம்முடைய இருதய சுத்தம் என்பது தேவன்கிட்ட வருகிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், யார் உங்களுக்கு எதிராக பேசினாலும், யார் உங்களை குறித்து தவறுதலாக பேசினாலும் அது என்ன பண்ணாது? உங்களை ஒன்றும் பண்ணாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? மாம்ச பிரகாரமாய் நான் ஒருவரையும் அறியேன். அப்போ எனக்கு அருமையானவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே,
நீங்கள் உங்கள் இருதயத்தில் யாரை குறிச்சும் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ, எந்த ஒரு கசப்போ, எந்த ஒரு குற்ற உணர்வோ இல்லாதபடி ஒரு சுத்த இருதயத்தோடு இருக்கும்போது நீங்கள் தேவனை தரிசிக்கக்கூடியவர்களாய், தேவனோடு அவருடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியவான்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ ஒரு விசை மீண்டுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆமாண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்களெல்லாம் எடுத்து போட்டு, என் தேவன் நல்ல தேவன், அவர் எங்களுக்காய் முன் செல்கிறார் என்கிற ஒரு திட நம்பிக்கையோடு ஆண்டவரே, ஒரு சுத்த இருதயத்தோடு எங்களை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.